முருகுமாறன் வணக்கம். தமிழ்நாட்டில் எலெக்ஷனுங்கிறது திமுகவுக்கு அதிமுகவுக்கும் தான் வழக்கமாக நடக்கும். இந்த மாதிரி தான் அது தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் நடக்குது. எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் களம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான், அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தானே தவிர தமிழகத்தில் டெல்லிக்கும் தமிழகத்திற்கும் என்ற நிலை எப்பொழுதும் வந்தது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸுக்கு தலைமை என்ன? டெல்லி தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அவருக்கு தலைமையகம் இது டெல்லி தான். இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறது, அவருக்கு தலைமையகம் இது டெல்லி தான். அவர்களும் டெல்லியோடு தொடர்புடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். களம் என்று வருகிற பொழுது தமிழர்களுடைய கலாச்சாரம், மாநிலத்தினுடைய உரிமை, தமிழர்களுடைய மறுவாழ்வு என்று வருகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தனித்தன்மையோடு தான் களத்தில் நிற்கிறது. போட்டி என்பது, நாட்டை ஆள்வது என்பது 32 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை இந்த நாட்டை ஆண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக புரட்சித் தலைவர் 3 முறையும், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தொடர்ச்சியாக 2011, 2016 என்று 2 முறையும் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். இதுவரை திமுக தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததே கிடையாது. ஒன்று. மற்றொன்று, அன்பு சகோதரர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். அண்ணா திமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 2 சாதிகளுக்கு தலைவர் என்று சொன்னார். இது நான் வருத்தப்படுகிறேன். ஒரு பொது வெளியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே சாதி, மதம், சமயத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி. சாதாரணமானவர்களை, சாமானியவர்களை அரசியல் உச்சத்தில் அமர்த்தி பார்த்திய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு சாதாரண நிலையில் இருந்த செங்கம் சாமி கண்ணுவை சட்டப்பேரவை உறுப்பினராக ஆக்கி அழகு பார்த்த கட்சி அதிமுக. ஒரு சாதாரண தலைமை ஆசிரியருடைய மகனாக இருந்த முருகுமாறனை சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை ஆக்கி பார்த்த கட்சி அதிமுக. புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்தவரையில் அவர் ஒன்றும் மிகப்பெரிய தலைவருடைய மகன் அல்ல. இன்றைக்கு திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சருடைய மகன், திமுக தலைவருடைய மகன். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் தலைவருடைய மகன் அல்ல. அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த புரட்சி தலைவர் அம்மாவோ அல்லது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலோ இவர்தான் அடுத்த வாரிசு என்று அடையாளப்படுத்தப்பட்டவர் அல்ல. அவர் தன்னுடைய உழைப்பால், ஆற்றலால், திறமையால், பன்முக தலைமையால், விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையால் ஒரு கிளை கழகத்தினுடைய செயலாளர் இன்றைக்கு பொதுச் செயலாளராக 4 ஆண்டுகள் 2 மாதம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். எனவே நீங்கள் அவரை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவரை பொறுத்தவரையிலே அவர் வலிமையாகத்தான் இயக்கத்தை வழிநடத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். யாருடைய அழுத்தத்திற்கோ அல்லது யாருடைய கட்டுப்பாட்டிற்கோ உட்பட்டு யாரையும் அவர் கட்சியில இணைக்கவில்லை. கட்சியில யாரை இணைத்தால், யாரை சேர்த்தால் இந்த கட்சி கரை சேரும் என்று அவர் தீர்மானித்து திடமாக நின்று அதிமுகவை வழிநடத்தி செல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் டெல்லிக்கும் தமிழகத்திற்கும் நடைபெறுகிற தேர்தல் என்று மடைமாற்றம் செய்கிறார். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது இதே முதலமைச்சர் அவர்கள் கருப்பு பலூனை பறக்கவிட்டு கடும் கண்டனத்தை, எதிர்ப்பை மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பாக செய்தார். ஆனால் அதற்கு பின்னால் அவர் முதலமைச்சராக ஆனதற்கு பிறகு கேலோ இந்தியா போட்டிகள், செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் போன்றவற்றை மாண்புமிகு பாரத பிரதமரை அழைத்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து பட்டு வேட்டிகள், பட்டு சட்டைகள் என்று எல்லாவற்றையும் செய்து பிரதமரை சிறப்பு செய்தார். அது மாத்திரமல்ல, ஆட்சியில் அமர்ந்த 3 ஆண்டுகள் அவர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் மீது ரெய்டு நடத்ததற்கு பின்னால் 4ஆம் ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொண்டு வந்தார். சரி, நிதி ஆயோக்கில் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி, ஒரு சம்பிரதாய நிகழ்ச்சி என்று இருந்தாலும் கூட நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நேரடியாக அவர் தமிழகத்திற்கு வரவில்லை. மாலை பிரதமரை சந்தித்து தனிப்பட்ட முறையில் வெண்கொடையை, வெள்ளை கொடியை காட்டிவிட்டுத்தான் தமிழகத்திற்கு வந்தார். அவர்களை பொறுத்தவரையிலே பொது வெளியிலே பேசுவது ஒன்று, வாழ்க்கையிலே பொது இடங்களே நடப்பது ஒன்று. சுயநலம் ஒன்றுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி இன்றைக்கு அறுதியிட்டு 3வது முறையாக நாளைக்கு பாரத பிரதமர் திருச்சியிலே பேச இருக்கிறார். மதுராந்தகத்திலே பேசிவிட்டார், மதுரையிலே பேசிவிட்டார். 3வது முறையாக நிகழ்வாக நாளை திருச்சியிலே 11ஆம் தேதி பிரதமர் அவர்கள் பேசுகிறார். 26 கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இந்த கட்சிகள் இன்றைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, காங்கிரசுடன் மட்டும்தான் தொகுதி வரையறை செய்யப்பட்டு இன்றைக்கு அறிவிப்புகள் வெளியே வந்திருக்கின்றன. ஆக
26 கட்சிகளை என்றைக்கு அவர் ஒரே மேடையில கூட்டுவார், என்றைக்கு ஒரே மேடையில அவர் பேசப் போகிறார்? எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் திடமாக மக்களை நம்புகிறோம், மக்கள் எங்களை நம்புகிறார்கள். நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் நன்மைகள் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த 4 ஆண்டுகள் 8 மாதம் தமிழக மக்கள் பெண்கள் குறிப்பாக பட்டிருக்கக்கூடிய துன்பம் என்பது ஒரே ஒரு கேள்வி. அதிமுக வலிமையான இயக்கமாக இருந்தது. எடப்பாடி கழக கிளைக்கழக செயலாளர்ல இருந்து உழைச்சு மேல வந்தார். எடப்பாடியோட உழைப்பையோ அதிமுகவோட வலிமையோ கேள்வி இல்ல. எடப்பாடி தலைமையேற்ற பிறகு எம்ஜிஆர் அதிமுக, ஜெயலலிதா அதிமுகவுக்கு இணையாக கட்சியை பலப்படுத்துவதற்கு பதிலாக எடப்பாடி தலைமையேற்ற பிறகு தொடர் தோல்விகள். எடப்பாடி வலிமையா தான் இருக்காரு, அதிமுக வலிமையா இருக்கான்னு கேக்குறாங்க. இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சில சிலிப்பர் செல்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக, தங்களுடைய சுய கௌரவத்திற்காக இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்தார்கள். இன்றைக்கு காட்டி கொடுத்தவர்கள் எல்லாம் பூனை வெளியே வந்ததை போல அவர்கள் எல்லாம் ஒரு இடத்திற்கு சென்று ஐக்கியமாகிவிட்டார்கள். இன்றைக்கு அதிமுக கொடி நீங்க அந்த முதல் சுற்றுல சொல்லும் போது யாரையெல்லாம் சேர்த்தால் அதிமுக வலிமை பெறுமோ அவரையெல்லாம் சேர்த்தாங்கன்னு சொல்றீங்க. யாரையெல்லாம் நீங்கள் நீக்கினீர்கள் ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு சசிகலா, ஓபிஎஸ் எல்லாருமே அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு வேறு வழி இல்லாத திமுகவுக்கு போறாங்க. ஆனா இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இல்ல. 2020 இல்ல நான் சொல்ற கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 2021 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய அந்த வெற்றி வாய்ப்பை ஸ்லீப்பர் செல்களாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறவு வைத்து எங்களுடைய தேர்தல் உத்திகளை சொல்லி இந்த இயக்கத்தை படுபாதத்திற்கு தள்ளியவர்கள். எனவே அவர்கள் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவால், புரட்சி தலைவரால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய நிலையை மறந்து சென்று விட்டார்கள். இயக்கம் பெரிதென்று நினைத்தவர்கள், இயக்கத்திற்காக உழைத்தவர்கள், இயக்கத்திற்கு தியாகம் செய்தவர்கள், இயக்கத்திற்காக பாடுபட்டவர்களை அதிமுக அரவணைத்துத்தான் வைத்திருக்கிறது. அதிமுக வெளியேறவில்லை. சுயநலத்திற்காக சென்றவர்கள் தான் அதிமுக விட்டு வெளியேறியிருக்கிறார்கள்.